கதை காய்ந்த பனையோலை வீடு. ஒரு சிறிய கிராமம். எல்லாரும் பயந்து பேசக்கூட தயங்குற ஒரு வீடு இருந்தது. அந்த வீடு கிட்டயும் யாரும் போறதில்ல. ஏன் தெரியுமா? 30 வருஷம் முன்னாடி அந்த வீட்ல ஒரு மூதாட்டி இருந்தாங்க. தனியா வாழ்ந்தவங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க மரணிச்சாங்க. ஆனா அவங்க ஆவி இன்னும் அந்த வீட்ல தான் இருக்கிறதாம். ஒரு நாள் 3 நண்பர்கள் கார்த்திக், விஜய், சுதா ஜாலிக்காக அந்த வீட்ல போனாங்க. வீடு முழுக்க பனையோலை சத்தம். திடீர்னு ஜன்னல் தானாக திறக்குது. சுடு சுடு காற்று அடிக்குது. சுதா மழையில் நனைஞ்ச பஞ்சு போல நடுங்க ஆரம்பிச்சா. அவங்க எதிரில ஒரு நிழல். அந்த நிழல் மெதுவா சொல்லுது, நான் இங்கதான் இருக்கேன், நீங்களும் இங்கதான் இருக்கணும். வீட்டு கதவு தானாக அடையுது. 3 பேரும் அலறிக்கிட்டே கதவை தட்டுறாங்க. ஆனா வெளியே யாரும் இல்ல. அடுத்த நாள் அந்த வீடு திறந்திருந்துச்சு. ஆனா அந்த 3 பேரை யாரும் பார்க்கல. முரல் பேய் இருக்கா தெரியாது, ஆனா பயப்பட வச்சிருமாம்.